நாசிக் மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்ல இருக்காரு அந்த தம்பி. ஒரு வாரமா அங்க தண்ணி பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது. அங்க நீர் மேலாண்மையை கையில் எடுத்து அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இங்க எதுக்காக நான் இதை சொல்ல வந்தேன் தெரியுமா? கமுதி இருக்குல்ல, உங்க கமுதி, கமுதியில அங்க இருந்து போகக்கூடிய ஒரு கால்வாயை, ஒரு 6-7 கிராமத்துக்கு போக வேண்டிய கிராமத்து கால்வாயை தூர்வாரா ஒரு முற்படுறாரு. கமுதி தாலுகா தானது, தாலுகா நிர்வாக அதிகாரிகள் இவர் அதை செய்ய விடாம தடுக்கிறாங்க. நல்லா கேட்டுங்க, இது சத்தியமான உண்மை. அதை செய்யக்கூடாதுன்னு அவரை தடுத்தாச்சு. அவர் பார்த்தாரு, சரி ஐயா நீங்களே செய்யுங்க, அவர் ஒதுக்கிட்டார். ஆனா அந்த கிராமத்தாரு 6-7 கிராமத்தாரு மொத்தமா சேர்ந்து நம்மளாவது அதை தூர்வாரி நீர் பஞ்சத்தை போக்கணுமேனு கிராமத்தார்கள் முன்னின்று கீழே இறங்குறாங்க அந்த முடிவுக்கு. ஆனா அதையும் தடுக்கிறாங்க அந்த அதிகாரிகள். நடந்தது. இப்ப அந்த தம்பிக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்படுது. இந்த வேலையை நீ செஞ்சுக்கிட்டே இருந்தா அவனை சீக்கிரத்துல அவனை போட்டுருவோம்னு சொல்றாங்க. பகிரங்கமா மிரட்டல். ஒரு பதிவு பண்ணிருக்காரு, வலைதளத்துல இருக்கு, தேடுங்க. ஒரு சின்ன பிள்ளை எங்கேயோ பிறந்தவன் இந்த உலகத்தோட பஞ்சத்தை போக்குறேன், தண்ணி பஞ்சத்தை. ஆனா இங்க என்ன நடக்குது? காசிக்கு விக்கிறவன் அவனை கொண்டு விட பாக்குறேன். எங்க போய் சொல்ல? அரசு அதிகாரிகள் அதுக்கு அனுமதி கொடுக்கலங்க. பெரிய கொடுமையா இருக்கு. இந்த இருக்கிற கமுதியில நான் இங்க இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் பேசணும்னே தெளிவுபடுத்தினேன். நேற்று தொடர்ந்து ஒண்ணு தம்பியோட பேசினேன், நிபல் ராவகுமாரோட நான் வரும்போதே பேசிட்டேன். அப்படி நல்ல விஷயத்தை, இந்த நாடு நல்லா இருக்கணும், இந்த தண்ணி இல்லாம வாழ முடியாதுங்கிற செய்கிற ஆட்கள் எல்லாம் விட்டுட்டு இங்க என்னென்னமோ எப்படி எப்படியோ நடந்துகிட்டு இருக்கு. தயவு செய்து சிந்திப்போம், செயல்படுவோம். நாளைய தலைமுறைக்கு இந்த நீர் ரொம்ப முக்கியம். இந்த ஊரணியில அடுத்த வருஷமா தண்ணி இருக்கிற அளவுக்கு நீங்க எல்லாருமா சேர்ந்து அந்த தம்பியை தொடர்பு கொள்ளுங்க. கட்டாயம் அது நடக்கும். ஆகையினால்